வெல்கம் டு ஜெயம் அகாடமி. ஸோ நம்ம மேக்ஸில் பர்சன்டேஜ் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 4 மாடல் போட்டுட்டோம். இது வந்து 5வது மாடல், சரிங்களா? ஸோ இப்போ இதில் போட்டிருக்க சம்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்ட சம்ஸ் தான். ஸோ அதை தான் எடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து மாடல் வைஸ் வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ அதனால மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்தாலே போதும். ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக சம்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இஃப் x% of a is equal to y% of b, then z% of b is what அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ x% of a என்பது y% of b க்கு சமம் எனில் z% of b இன் மதிப்பு யாது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ x% of a is equal to y% of b. அப்போ z% of b இன் மதிப்பு யாது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. அப்போ b ஐ கண்டுபிடிங்க. ஸோ அப்போ b is equal to அந்த x/100 அப்படியே இருக்கும், இன்ட்டு a அப்படியே இருக்கும். இந்த y/100 இந்த பக்கம் அமைச்சிருங்க. அப்போ 100/y. ஸோ இந்த 100 கேன்சல் ஆகிடும். அப்போ b is equal to xa/y. இது எடுத்துகிட்டு போய் இதில் சால்வ் பண்ணுங்க அப்படியே. ஸோ z/100 இன்ட்டு xa/y, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த x y zலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த ஏவை தனியாக வச்சுங்க, சரிங்களா? ஸோ அப்போ xz மேலே x இருக்கு, z இருக்கு. xz டிவைட் பை கீழே y இன்ட்டு 100 இன்ட்டு a, சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா z% of b இன் மதிப்பு யாது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்க, xz/y% of a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. zx/y% of a. ஸோ பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பை 100 அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இப்போ xz/y அப்படி இருக்கு, 100 பதில் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டுங்க, இன்ட்டு a. அப்போ xz/y பர்சன்டேஜ் ஆஃப் a அப்படின்ட்டு அர்த்தம் இது. ஸோ அப்போ இது எங்க இருக்கு ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், xz/y% of a, சரிங்களா? ஸோ இப்போ இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு போட புரிஞ்சிடும். செகண்ட் சம் போடும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னும். இப்போ செகண்ட் சம் பாருங்க. இஃப் 20% of a is equal to b, then b% of 20 is same as அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது 20% வந்து a, 20% of a is equal to b அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ b% of 20க்கு சமமானது எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாம். 20 divided by 100 a is equal to b அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ b/100 into 20யோட வேல்யூ எதுக்கு சமம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து b வந்து கண்டுபிடிக்கணும் இங்கே. ஸோ b கண்டுபிடிங்க. அப்போ b is equal to a இன்ட்டு இது கேன்சல் பண்ணுங்க, 0 0 கேன்சல், 1 2 2 5. அப்போ b is equal to a/5, சரிங்களா? இதை எடுத்துட்டு போய் நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. b is equal to a/5 இன்ட்டு 100 இன்ட்டு 20. ஸோ இங்கே கொஸ்டினில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் வந்து இந்த 100 வந்து கேன்சல் பண்ணுங்க, அப்படியே வச்சுங்க. அப்போ 1 5s are 5, 4 5s are 20. ஸோ இந்த நம்பரில் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, இந்த லெட்டர்ஸை ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ 4/100 இன்ட்டு a. அப்போ 4% ஆஃப் a, இதுதான் ஆன்சர், சரிங்களா? இது ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 4% ஆஃப் a தான் ஆன்சர், சரிங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்க. இஃப் x is 90% of y, what percentage of x is y அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ x வந்து 90% of y. அப்போ y இல் x எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாரி, x இல் y எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ x இல் y எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ y/x பர்சன்டேஜ் அப்படின்ட்டு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ y/x பர்சன்டேஜ். அப்போ இப்போ இதே மாதிரி x is y அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை கீழே போட்டுங்க, ரெண்டாவது இஸ் பக்கத்தில் வர நம்பரை மேலே போட்டுங்க. உங்களுக்கு சிம்பிளாக புரியுதுக்கோசரம் அந்த மாதிரி சொல்கிறேன், பட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் போடணும். ஸோ x இல் y எத்தனை சதவீதம்னா x கீழே வரும், y வந்து மேலே வரும். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. x is equal to 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 9/10y. ஸோ x/y is equal to 9/10. அப்போது x வந்து 9, y வந்து 10. நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருச்சா? ஸோ x வந்து 9, y வந்து 10. இது எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ y வந்து 10, x வந்து 9 இன்ட்டு 100, சரிங்களா? அப்போது என்ன வருது? 1000 divided by 9 வருது. ஸோ இது வந்து ஆப்ஷனில் எங்கே வருது அப்படின்ட்டு பாருங்க. 1000 divided by 9 எங்கே வரும்? ஸோ 11 9s are 111 9 999 + 1 1000. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர், சரிங்களா? மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனை, இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 111 divided by 9 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை இந்த 1 கூட ப்ளஸ் பண்ணணும். அதுதான் மிக்சடு ஃப்ராக்ஷன், சரிங்களா? ஸோ 4வது சம் பாருங்க. இஃப் x% of y is the same as 4/5 of 80, then value of xy அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது y இல் x% வந்து 80 4/80 சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4/5 ஆஃப் 80 அப்போ இன்ட்டு 80 அப்படின்ட்டு கேட்குறாங்க. தென் வேல்யூ ஆஃப் xy என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும் இப்போ. ஸோ இந்த xy அப்படியே வச்சுங்க. 4/5 இன்ட்டு 80 இன்ட்டு 100. இந்த 100 அந்த பக்கம் போயிடும் அப்படியே. ஸோ இதுக்கு அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க. 1 5s are 5, 20 5s are 100. ஸோ அப்போ 8 4s are 32. ஸோ 320 இன்ட்டு 20 போடுங்க. என்ன வரும்? 320 இன்ட்டு 20 போடுங்க. 0 0 0 0 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 6400. ஃபைனல் ஆன்சர் இஸ் 6400. ஆப்ஷன்ல எது இருக்கு? ஆப்ஷன் சி 6400. சரிங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்க. if 20% of A is equal to B and 40% of B is equal to C, then 60% of A plus B என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? 60% of A plus B என்ன கேட்குறாங்க. இப்போ 20% of A is equal to B. அப்போ 20/100 A is equal to B. அப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 1 2s are 2, 5 2s are 10. அப்போ A/5 is equal to B, A is equal to 5B. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன? 40% of B is equal to C. ஸோ 40/100 B is equal to C. சரிங்களா? அப்போ 0 0 கேன்சல். 2 2s are 4, 5 2s are 10. அப்போ B is equal to C into 2/5. அப்போ B is equal to 5/2 வரும். ஸோ 5 தானே இங்கே இருக்குது. 5 தான் மேலே போகும். 2 கீழே வரும். அப்போ 5/2 வரும். அப்போ 5C/2. B is equal to 5C/2. சரிங்களா? இந்த 5C/2 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த 5C/2 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ A is equal to 5 into 5C/2. அப்போ 5 5s are 25C/2. அப்போ A வந்து 25C/2, B வந்து 5C/2. இப்போ 60% of A plus B, 60/100 into A plus B. ஸோ A வந்து என்ன? ஸோ 60/100 into A வந்து 25C/2 plus B வந்து 5C/2. சரிங்களா? அப்போ இங்கே இடம் இல்லாதனால இங்கே போடுறேன். சரிங்களா? அப்போ 60/100 into 30C/2. சரிங்களா? ஸோ அப்போ இதை அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. ஸோ 60 into 30 போடுங்க. என்ன வரும்? 0 0 0 6 3s are 18. ஸோ அப்போ 1800. சரிங்களா? ஸோ அப்போ 1800 into C divided by 100 into 2. ஸோ ஆப்ஷன் பாருங்க. பர்சன்டேஜ் ஆஃப் C அப்படின்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் C அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 100 அப்படியே வச்சுங்க. ஸோ 1 2s are 2, 900 2s are 1800. அப்போ ஸோ 900 divided by 100 into C. அப்போ 900% of C. இதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏது ஆன்சர் 900% of C. சரிங்களா? ஸோ பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு 1 to 2 டைம்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்ஸ் வந்து ஈஸி ஆகிடும். சரிங்களா? இப்போ லாஸ்ட் சம் பாருங்க. x% of y plus y% of x என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ x% of y என்ன? x/100 into y plus y% of x அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ y/100 into x. சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணுங்க. xy/100 plus இங்கே xy/100. அப்போ 2xy/100. சரிங்களா? ஸோ இங்கே நம்பர் ஒரு பக்கம் வச்சுங்க. இந்த xy ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ 2/100 அர்த்தம் 2% of xy அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 2% of xy. சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இங்கே நீங்கள் மெயினாக இங்கே கண்டுபிடிக்க வேண்டியதான் இந்த 100 இந்த மாதிரி மாடலில் பொறுத்த இருக்கும். இந்த 100 வந்து நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது எந்த சம்பளமே. பார்த்தீங்களா? இங்கேயும் 100 கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இங்கேயும் இந்த 100 கேன்சல் பண்ண 900/100 அப்படியே இருக்கா. இந்த 100 கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சம் வந்துடுச்சு. இந்த சம்லேயும் வந்து 100 கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சம்லேயும் 100 கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ மெயினாக இந்த 100 கேன்சல் பண்ணாமல் போட்டிங்கன்னா இந்த சம்ஸ் வந்து வந்துடும். கடைசியாக நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் இந்த லெட்டர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆப்ஷனை பார்த்து போட. சரிங்களா? ஸோ திரும்ப நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.